ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஈவ்னிங் வந்து காஃபி இல்லன்னா டீ, அப்புறம் வந்து வாழைப்பூ வடை தான் பண்ண போறேன். வாழைப்பூ வடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈவ்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஈவ்னிங் நான் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் வாழைப்பூ வடை. அது எப்படி செய்யலாம் பத்தி பார்க்கலாம். அதோட கூட எனக்கு டீயும் இன்னைக்கு சூப்பரா நான் போட போறேன். அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. 250 கிராம் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே மொத்தம் நான் ஒரு 300 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி வந்துடுறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம இது கூட சேர்க்கணும். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் அது சேர்த்துக்கலாம். ஆமா, இது எல்லாம் ஊறினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோம்பு நான் 1 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படி போட்டு மூடி நம்ம ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 hours ஊறினாலே போதும். இந்த ஒரு பெரிய வாழைப்பூவை நம்ம உரிக்க போறோம். ஸோ நம்ம டீ குடிக்க போறோம். ஸோ டீ வந்து பால் ஆல்ரெடி நான் சூடு பண்ணிட்டேன். இப்போ டீ தூள் போட்டுடலாம். சரி, சுப்பியதப்பா. நல்லா ஸ்ட்ராங்கா 2 ஏலக்காவை போட்டுட்டேன். 2 ஏலக்காய் போட்டேன். ஏலக்காய் டீ தான் பண்ண போறேன். இப்படி போதும். இதுவா? ஷாப்ல லோக்கல் ஸ்டாப்ல தான் வாங்கினேன் நான். இது ஐக்கியா கப். நான் சுகர் சேர்த்து குடிக்க மாட்டேன். அவங்க குடிப்பாங்க. ரொம்ப நல்லா. நான் சொல்லணும். நான் எப்பவுமே ஒயிட் சுகர் நான் எடுத்துக்கிறது இல்லை. டயட்ல இருக்கிறதுனால. ஆனா ஃபில்டர் காஃபி குடிக்கும் போது கண்டிப்பா டெம்ப்ட் ஆகும் இல்லையா? அதனால லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் சுகர் கிடைக்குது அமேசான்ல. அதுதான் நான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா ஏதாவது இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். பட் ரொம்ப ரேர், 80% சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே. டீ குடிச்சிட்டு அப்புறம் நான் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்க்காம இதை அப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இல்ல டாஸ்கே இந்த வாழைப்பூ உரிக்கிறது தான். இதை எப்படி உரிக்கிறது பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்படி இலை விரிச்சா இந்த மாதிரி அழகா வருது. ஸோ அதை ஒன்று இப்படி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் உரிச்சு வந்துடுச்சு. இது 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்டர் மட்டும் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு இது கூட அப்படியே சேர்த்துட்டா கசப்பாயிடுது. அவ்வளோதான். ஐக்கியா பவுல். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். அது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைக்கணும். தண்ணி ஊத்தாம நம்ம அரைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஃபுல்லா பண்ணிட்டேன் நானு. எல்லாம் இல்ல, பாதி தான் பண்ணிருக்கேன். பாதி இவ்வளவு வந்துருச்சு.
பாதி பூவே இவ்ளோ வந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, மிச்சத்த நாளைக்கு பண்ணிக்கலான்னு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூவ நல்லா கழுவி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தாம நம்ம அரைச்சுக்கணும். இதுவே போதும். நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் வாழைப்பூலாம் போடும்போது கரெக்ட்டா கன்சிஸ்டன்சி இருக்கும். சரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலா எடுத்தா நல்லாருக்கும். வாழைப்பூலாம் போடும்போது, அது மிக்ஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த பவுல் எங்க வாங்குனேன்? இது வந்து ட்ரையோ பிராண்டு. ஆன்லைன்ல தான் வாங்குனேன். சொல்லு. இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ட்ஸ். நம்ம வந்து வாழைப்பூ வடை பண்றதுக்கு. நான் முதல் வந்து கொத்தமல்லி தழைய போட்டுக்கிறேன். அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இங்க சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடிசா நம்ம ஃபைனா கட் பண்ணிட்டா நல்லாருக்கும். இஞ்சி ரொம்ப முக்கியம். நல்லாருக்கும் டேஸ்ட்டு. அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 4 காஞ்ச மிளகா 5 இல்ல 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா உப்பு கொஞ்சம். அடுத்ததா வாழைப்பூவையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃபைனா சாப் பண்ணி இருக்கு இல்லையா? அது இதுல நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம். இந்த வாழைப்பூவால பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து வாழைப்பூ அதிகமா சேர்க்கணும். வெங்காயம் 1 வெங்காயம் இல்லன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அத நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயும் சூடு பண்ணிட்டேன். இப்ப எண்ணெய் ஹாட்டா இருக்கு. இப்ப வந்து நம்ம இந்த வாழைப்பூவ நம்மோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒண்ணொண்ணா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஆயிலும் நல்லா ஹாட்டா இருக்கு. அப்புறம் இந்த நம்ம மிக்ஸரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து உருண்டை புடிச்சு நம்ம தட்டி நம்ம வடை சுட்டு எடுக்க வேண்டியதுதான். கையில தண்ணி தெளிச்சுக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா வரும். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ளாட்டா நம்ம தட்டினாலே போதும். நல்லா ஹாட்டா இருக்கு எண்ணெய். நல்லா பெருசா போட்டாக்கா உள்ள கொஞ்சம் வேகாது. இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டாக்கா நான் கொஞ்சம் நல்லா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணுமா? சரி ஓகே. இது கரெக்ட்டா இருக்கும் ஈவினிங்க்கு. நைட்டு டின்னர் கூட இத வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலா வாழைப்பூ நம்ம சமையல்ல அதிகமா சாப்பிட மாட்டாங்க. செஞ்சா கூட இந்த மாதிரி செஞ்சு குடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என் கிட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் எப்படி போச்சு? எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? அப்புறம் பொங்கலுக்குலாம் எப்படி பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? எப்படி நீங்க பிளான் பண்ணி உங்க பொங்கல செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் நெறைய பிளான் வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய விளாகா நல்லா கிராண்டா விளாகா எடுக்கலாம்னு நெனச்சிருக்கேன். பார்க்கலாம். அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இத எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியா வடை வெந்தாலே போதும். நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய நல்லா எடுத்துட்டு நம்ம இத வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் நான் எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதில இந்த வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸா கிட்ஸ்க்கு நம்ம நல்லாவே தரலாம். வாழைப்பூ அதிகமாகவும், பருப்பை கம்மி பண்ணி நம்ம சுட்டு எடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வடையை பிரித்து பார்க்கும்போது உள்ளே நல்லா வெந்திருந்தது. மேலே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. செம செம ஹெல்த்தி. இந்த வாழைப்பூ வடையை உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நாளைக்கு நாம் வேறொரு vlogல சந்திக்கலாம். நானும் என் ஃபேமிலியும் நல்லா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணோம். உங்களை நாளைக்கு ஒரு vlogல சந்திக்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாய். டேக் கேர்.